ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்கு மனம் நாக்கு ருசி சேனல். இன்றைக்கி நான் வந்துட்டு அயிர மீன் எடுத்துருக்கேங்க. அது பீச் ஸ்டைலில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், ரொம்பவும் சுவையாக இருக்கும். இதுக்காக அரிசி மாவு, மிளகா பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, தனியா பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கலர் எடுத்துருக்கேங்க. உப்பு தேவைக்கான அளவு உப்பு எடுத்துக்கலாம். மீன் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த கட்டிங்ஸில் மசாலாலாம் நல்லா பிடிச்சி வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் போட்டுக்கலாம். போட்டு வினிகர் கொஞ்சமாக விட்டுக்கிறேங்க. நான் எலுமிச்சம்பழம் இருந்தால் எலுமிச்சம்பழம் விட்டுக்கலாம். நான் வந்துட்டு புளிப்புக்காக கொஞ்சமாக வினிகர் விடுறேன். இதை நல்லா கலக்கிக்கலாங்க. மிளகு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகு பொடி போடுறதுனால நீச்சு நாத்தம் வராது. அது வந்துட்டு ரொம்ப சுவையும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ரை பண்ணும்போது. இப்போ வந்துட்டு தண்ணி போட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாம். இது மாதிரி தண்ணி போட்டு இது மாதிரி கலக்கிக்கணுங்க. ரொம்பவும் கெட்டியாக இருந்ததுன்னா மீனுக்கு ஒட்டாமல் ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி நல்லாவே விட்டு இது மாதிரி கலக்கிக்கணும். இப்போ வந்துட்டு ஒன்று ஒன்றா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மசாலா வந்துட்டு இது மாதிரி இருக்கணுங்க. நல்லா தண்ணி விட்டு நல்லா கலக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக போட்டோம்னா அது பிடிக்காது மீனுக்கு. அது இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது கொட்டி போயிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், திருப்பி போட்டாலும் எவ்வளோ நல்லா மசாலா பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது வந்துட்டு நம்ம ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளுக்கு பீச் ஸ்டைல் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நானும் போயிட்டு சுட சுட என்ஜாய் பண்ணுறேங்க. ஓகே வீவர்ஸ், பாய்.